ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நான் வந்து எதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸில் கிரே கோடில் இருந்து பைனரி கோடுக்கும் பைனரி கோட்லேருந்து கிரே கோடுக்கும் எப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். ஸோ அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே கோட்னா என்ன, எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ கிரே கோட் அப்படிங்கிறது பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நான் வெயிட்டட் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஆல்சோ ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் யூனிட் டிஸ்டன்ஸ் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யூனிட் டிஸ்டன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிட்னாலே 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ பிட் பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் இன் ஒன்லி 1 பிட் பொசிஷன். பிட் பொசிஷன் ஒரு நம்பரில் எப்படி இருக்குதோ அடுத்த நம்பருக்கு போகும்போது அந்த பழைய நம்பரில் உள்ள பிட் பொசிஷன்ஸ் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்கும் அப்படிங்கிறத கிரே கோட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நான் சொன்னது கரெக்டாக புரியலன்னா கீழே வாங்க, நான் டேபிளில் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும். ஸோ நார்மல் டெசிமல் நம்பர் 0 1 2 3 4 5 5 நம்பருக்கு எழுதியிருக்கேன். அதை பைனரியில் எப்படி எழுதலாம்னா நமக்கு தெரியும். 4 பிட் representation 0000 0001 0010 0011 0100 0101 அப்படிங்கிற மாதிரி நம்ம எழுதியிருக்கோம் கரெக்டாக. இப்போ இதில் கிரே கோடுக்கு நம்ம மாற்ற போகிறோம். ஸோ அது என்னங்கிறத நான் அடுத்ததாக பின்னாடி சொல்கிறேன். ஸோ இப்போ கிரே கோட்னா என்னங்கிறத அந்த யூனிட் டிஸ்டன்ஸ் கோட் அப்படிங்கிறது என்னங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இங்கே வாங்கலேன். ஸோ இப்போ இந்த 2லேருந்து 3க்கு போகும்போது 0010 0011. இப்போ இதில் என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா 0 0 இருக்குது, 0 0 இருக்குது, 1 1 இருக்குது, 0 1 மாறி இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா 3 பிட் மாறவே இல்லை, ஆனால் 4 பிட் 1 பிட் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. ஸோ இப்போ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1 பிட் பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு. இதே செகண்ட் ஒரு இதுக்கு வாங்கலேன். ஸோ 3க்கு அப்புறம் 4 போகும்போது 0 0 இருக்குது, 0 1 மாறுது, 1 சேஞ்ச் ஆச்சு, 1 பிட் பொசிஷன். 1 0 மாறுது, செகண்ட் பிட் பொசிஷன் சேஞ்ச் ஆச்சு. இந்த 1 மறுபடியும் 0 மாறி இருக்குது. ஸோ அப்போ 3 முறை பிட் பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அப்போ 3 பிட் பொசிஷன்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு கரெக்டாக. ஆனால் இந்த கிரே கோடில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த 2 நம்பரை நீங்கள் இப்போ இந்த 2 நம்பரை நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் ஒரே ஒரு பிட் பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குமே தவிர அது வேறு எந்த ஒரு பிட் பொசிஷன் சேஞ்ச் ஆயிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 2 பார்த்தீங்கன்னா இதில் ஒன்று தான் சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரே கோடில் அப்படி கிடையாது. எந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து எந்த 2 நம்பரை நீங்கள் கம்பேர் பண்ண ஒரே ஒரு பிட் பொசிஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்குன்றது சொல்லிக்கிறேன். ஸோ அதனால் கிரே கோடு பைனரி கோடை கம்பேர் பண்ணுவோம் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 0க்கு இப்படி தான் வரும், 1க்கு அப்படி தான் வந்திருக்கு. 2க்கு பார்த்தீங்கன்னா 0011 வந்திருக்கு. நியாயமாக பைனரியில் 0010 வந்திருக்கும், ஆனால் அது 0011 சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பாருங்கள். முதல் 3 பிட் அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் 1 மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கும். இதுலேயும் ஏஜ் சேஞ்ச் ஆயிருக்கு, இந்த 0 மட்டும் தான் சேஞ்ச் ஆயிருக்கு, மற்றெல்லாம் அப்படி இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த 0 மட்டும் தான் 1 மாதிரி இருக்குது, மற்றெல்லாம் அப்படி இருக்குது. ஸோ இதே மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. கிரே கோட் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதை இப்போ கிரேலேருந்து பைனரி எப்படி மாற்றலாம், பைனரியில் எப்படி கிரே எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். ஸோ கிரேலேருந்து பைனரி மாற்றணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிரே நம்பர் நான் எடுத்திருக்கேன், 101011 அப்படின்னு சொல்லி நம்பர். ஸோ இதில் முக்கியமான ஒரு கண்டிஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா சேம் பிட்டாக இருந்தால் வேல்யூ 0, டிஃப்ரெண்ட் பிட்டாக இருந்தால் வேல்யூ 1 அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 2 நம்பர் மட்டும் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். கம்பேர் பண்ணும்போது சேமாக இருந்தால் 0, டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1 அப்படிங்கிறது தான் ரிசல்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜீனா கிரவுண்ட் அப்படின்னு சொல்லி சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. இது நான் சொன்னேன்னா உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வைக்க முடியும். கிரவுண்ட் அப்படின்னா கிரவுண்டில் உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம் சரிங்களா. கிரவுண்டில் உள்ள நம்பர்ஸையும் அதுக்கு அடுத்து மேலே உள்ள நம்பரை தான் கம்பேர் பண்ண போகிறோம். இதுதான் கிரே டு பைனரியாக மாற்றக்கூடிய டெக்னிக். முதல்ல எப்போதுமே எம்எஸ்டி, அதாவது மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் டிஜிட்டை நம்ம எப்போதும் போல் கீழே அப்படியே இறக்கிடணும். 1 நான் 1 இறக்கிட்டேன். இப்போ கிரவுண்டில் இந்த 1 இருக்குது இல்லையா, கீழே இருக்குது இல்லையா, கீழே உள்ளது கிரவுண்டுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1ஐயும் இந்த 0 கம்பேர் பண்ணால் 1 0 டிஃப்ரெண்ட்டாக இருக்கனால வேல்யூ என்ன பார்த்தீங்கன்னா 1 இங்கே எழுதியிருக்கேன். டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் 1. இந்த 1ஐயும் அதுக்கு அடுத்து உள்ள 1ஐயும் கம்பேர் பண்ணும்போது 0. அதே மாதிரி இப்படி கரஸ்பாண்டிங் கம்பேர் பண்ணிட்டே போனீங்கன்னா கீழே ஒரு வேல்யூ வரும். அதான் என்ன பார்த்தீங்கன்னா பைனரி வேல்யூ. இது கிரே கோட், இது பைனரி கோட் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இதான் கிரே டு பைனரி கன்வர்ஷன். இப்போ அடுத்ததான் பைனரி டு கிரே அப்படி மாற்ற போகிறோம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரவுண்ட் நம்பர்ஸ் எதையுமே நம்ம பார்க்க மாட்டோம், நம்ம மேலே உள்ள நம்பர்ஸை மட்டும் தான் பார்ப்போம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. 101101 அப்படிங்கிற நம்பர் எடுத்திருக்கேன். அந்த பைனரியை நான் கிரேக்கு மாற்ற போகிறேன். ஸோ எப்போதும் போல் எம்எஸ்டிங்கிற நம்பரை 1 1 இறக்கிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா மேலே உள்ள 2 நம்பர்ஸை கம்பேர் பண்ணுங்கள். 10 1, 01 1, 11 0, 11 0, 10 1, 01 1 சரிங்களா. இப்படி தான் கன்வெர்ட் பண்ணோம். ஸோ பைனரி டு கிரேனா மேலே உள்ள நம்பர்ஸ் 2 கம்பேர் பண்ணுங்கள். கிரே டு பைனரினா நான் சொன்ன மாதிரி கிரவுண்ட் அப்படிங்கிற ரெஃபரன்ஸ் மாதிரி வச்சுக்கிட்டு கிரவுண்டில் ஒவ்வொரு நம்பரையும் மேலே உள்ள ஒவ்வொரு நம்பரோட கிறிஸ் பண்ணுற மாதிரி கம்பேர் பண்ணி எழுதுங்க. அதான் கிரே டு பைனரி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ நான் சொல்ல நினச்சேன். ஸோ கிரே கோட் பற்றி சொல்லியிருக்கேன், அதாவது கன்வர்ஷன்ஸ் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ் வேணுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லிட்டே இருங்க. அடுத்தது அப்படி உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஸோ நம்ம சேனல் பற்றி ரிவ்யூஸ் சொல்ல மறந்துடாதீங்க. ஸோ நாளைக்கு இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுவரை லவ் யூ ஆல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.